ஜோசியர் கூட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வணக்கம் வாங்க. ஐயா, திடீர்னு வர சொல்லிருக்கீங்க, சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? ஆமா, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் வர சொன்னேன். ஜானகி. இது வரேங்க. இந்தாங்க. ஜோசியரே, இது நம்ம மாயாச்சீனோட ஜாதகம். இவங்களுக்கு இனிமேதான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். நீங்க நல்ல நேரம் குறிச்சு கொடுங்க. சரிங்க ஐயா. ஏதேதோ காரணங்களால இவங்க சாந்தி முகூர்த்தம் இதுவரை நடக்காம இருந்திருக்கு. அது நல்லதுக்குன்னு தான் எடுத்துக்கணும். என்ன நீங்க ஜாதகம் பார்க்க கூப்பிட்ட நேரம் ரொம்ப நல்ல நேரம். இந்த ஜாதகத்தை பார்க்கும் போது எனக்கே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. நான் அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நேரம் குறிச்சு கொடுக்கறேன். அந்த நேரத்துல இவங்க சாந்தி முகூர்த்தம் நடந்தே தீரணும். அப்படி நடக்கலன்னா 3 வருஷத்துக்கு அவங்களுக்குள்ள எந்த விதமான கணவன் மனைவி உறவும் இருக்காதுன்னு ஜாதகம் சொல்லுது. என்ன சொல்றீங்க ஐயா? ஆமாமா, இந்த தேதி தவறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நீங்க என்ன கூப்பிட்ட மாதிரி இருக்கு. இதுதான் இந்த கடவுளோட அனுகிரகம். ஏன் பார்வதி, இங்க இந்த ஆளா பேசிட்டு இருக்காரா இல்ல இவங்கள பேச சொன்னாங்களா? என்னமோ அந்த தேதியில நடந்தே ஆகணுமாமே. சும்மாவே அண்ணனும் அண்ணி ஏதாவது சொல்லி என் நிம்மதி கெடுத்துட்டே இருப்பாங்க. மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க. இவர் வேற ஒரே முகூர்த்தம் தான் இருக்கா, அது இதுன்னு சொல்லி பயங்க அமைச்சிட்டு இருக்காரு. சரிங்க ஐயா, நீங்க நல்ல நாள் குறிச்சு கொடுங்க. சரிங்கம்மா, பார்த்து சொல்றேன். அம்மா, நாளைக்கே நான் சொன்ன சுப முகூர்த்தம் வந்துருச்சு. ஐயா, இந்தாங்க, இதை பாருங்க. அம்மா, பாரு ஜானகி. பத்மா பாரு, இந்தா. ஜோசியரே, தப்பா நினைச்சுக்காதீங்க. இது என் பையன் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லலாமா? இது ஆடி மாசமா இருக்கு. பொதுவாவே ஆடி மாசம்லாம் கணவன் மனைவி எல்லாம் ஒன்னா சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல.